புதுவை பல்கலைக்கழகத்திற்கு உட்பட்ட கல்லூரிகளுக்கு இடையேயான கபடி போட்டியில் தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் சாதனை படைத்தனர். புதுவை பல்கலைக்கழகத்திற்கு உட்பட்ட கல்லூரிகளுக்கு இடையேயான கபடி போட்டி 3/11/2023 அன்று புதுவை லாஸ்பேட்டையில் உள்ள பல்நோக்கு உள்ளரங்கில் துவங்கியது. இந்த போட்டியினை புதுவை பல்கலைக்கழக விளையாட்டுத்துறை மற்றும் மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியின் உடற்கல்வித்துறையும் இணைந்து நடத்தியது. இந்த போட்டியில் ஆடவர் பிரிவில் 21 அணிகளும் மகளிர் பிரிவில் 11 அணிகளும் பங்கேற்றன. இந்த போட்டியினை புதுவை பல்கலைக்கழக விளையாட்டுத்துறை இயக்குனர் முனைவர் அவர்களும் மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியின் முதல்வர் முனைவர் மலர்கண்ணன் அவர்களும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டியினை துவக்கி வைத்தனர். 2 நாட்கள் நடைபெற்ற இந்த போட்டியில் தாகூர் அரசு கல்லூரி மற்றும் அறிவியல் கல்லூரியின் ஆடவர் அணி சிறப்பான திறமையை வெளிப்படுத்தி முதல் சுற்றில் காஞ்சிமா முனிவர் பட்டம் மேற்படிப்பு கல்லூரியை 35-7 என்ற புள்ளியிலும், கால் இறுதியில் அறிஞர் அண்ணா கலை கல்லூரி காரைக்கால் 17-8 என்ற புள்ளியிலும், அரை இறுதியில் பிஎஸ்வி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அணியினை 35-9 என்ற புள்ளியிலும் வென்று இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றது. இறுதி சுற்றில் இந்திரா காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அணியினை 33-16 என்ற புள்ளியில் வெற்றி பெற்று முதல் இடத்தை பிடித்தது. மேலும் தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் மகளிர் அணி புதுவை பல்கலைக்கழக அணியை 25-20 என்ற புள்ளியிலும் மற்றும் அரை இறுதியில் இதய மகளிருக்கான கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அணியை 57-21 என்ற புள்ளியிலும் வென்று இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றது. இறுதி சுற்று பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி அணியிடம் போராடி 28-44 என்ற புள்ளிகள் பெற்று 2ஆம் இடத்தை பெற்றது. இப்போட்டியின் பரிசளிப்பு விழாவில் கபடி சங்க நடுவர், குழு தலைவர், தலைவன் மலையன், துணை ஆய்வாளர் அவர்கள் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார்கள். தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் விளையாட்டுத்துறை இயக்குனர் முனைவர் நாகராஜ் அவர்களும் கபடி ஆடவர் மற்றும் மகளிர் அணியும் அக்கல்லூரியின் முதல்வர் முனைவர் சசிகாந்ததாஸ் அவர்களை சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றனர். சென்ற ஆண்டும் கல்லூரிக்கு இடையில் நடைபெற்ற கபடி போட்டியில் ஆடவர் அணி முதலிடத்தையும் மகளிர் அணி 2ஆம் இடத்தையும் பெற்றிருந்தன.